ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில மரம், செடி, கொடி, பறவைகள், மிருகங்கள் மத்த அனைத்து உயிரினமும் வாழுவதற்கு ஒரு மனிதனின் துணை கூட தேவையே கிடையாது. இந்த மனுஷனோட துணையே தேவையில்ல. இந்த இயற்கையில எல்லாமே அதுவா இயங்கும். ஆனா, இந்த மனிதன் அப்படின்ற ஒருத்தன் வாழ்றதுக்கு, மனித இனம் வாழ்றதுக்கு பறவை வேணும், செடி வேணும், கொடி வேணும், காய் வேணும், கனி வேணும், மிருகங்கள் வேணும். எல்லாருமே வேணும். இந்த மனிதன்ற ஒருத்தன் இந்த பூமியில உயிர் வாழணும்னா, எல்லாமே வேணும். ஆனா, இந்த மனிதன் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்னா, நம்ம தான் இந்த பூமியிலேயே உயர்ந்தவன், நம்ம தான் அறிவாளி அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, நம்ம இல்லைன்னா இந்த பூமியே இயங்காது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு தான் அந்த மனிதர்கள் இருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா, இந்த மனிதன் இந்த உலகத்திற்கு ஒரு தேவையில்லாத ஆணி தான் அப்படின்றது தான் உண்ம. மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே மனிதனுக்கு மட்டுமே பயன்படுது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பா இருந்தாலும், அது மனிதனுக்கு மட்டுமே தான் அது பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. மிருகங்களுக்கோ, பறவைகளுக்கோ, செடி, கொடி இதுகளுக்கெல்லாம் எந்த கண்டுபிடிப்புமே தேவையே கிடையாது. இயற்கையே அதுக்கு துணை. இத உணராத மனிதர்கள், தாங்க தான் இந்த உலகத்தில பெரியவங்க, அறிவாளிங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இருக்கிற இயற்கையெல்லாம் அழிச்சுக்கிட்டு, கண்டுபிடிப்புன்ற பேர்ல பல நாசமான விஷயங்கள பண்ணிக்கிட்டு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு கேடா தான் இந்த மனித இனம் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கே தவிர, நல்லது பண்றது குறைவா தான் இருக்கு. அதனால இந்த உலகத்திற்கு தேவையே இல்லாத ஒரு ஆணி தான் இந்த மனித இனம்.